அக்கா, தம்பி பாசம் என்னைக்குமே மாறாது. வேற வேற கட்சி இருந்தாலும், வீட்டுக்குள்ள அக்கா, தம்பி அந்த பாசம் என்னைக்குமே இருக்கும். இது நடக்குது, எங்க ஆட்சியில நடக்கல, இங்க நடக்குது, அங்க நடக்கல, இந்த கட்சி மாநிலத்தில நடக்குது, இந்த கட்சி அந்த மாநிலத்தில இருக்கு, அங்க நடக்குது. நேத்தி நீங்க முதல்வர சந்திச்சிருக்கீங்க. இல்ல, இல்ல. அரசியல் இல்ல. கேள்வி இது சம்மந்தம். இன்னைக்கே 5 ஷோ அ அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்க போய் சந்திச்சோனே பிவின்னு உங்கள ரொம்ப பாசமா கூப்பிட்டாரு எப்போதும் போல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அத பத்தி என்ன சொல்லுங்க? அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அக்கா, தம்பி பாசம் என்னைக்குமே மாறாது. வேற வேற கட்சி இருந்தாலும், வீட்டுக்குள்ள அக்கா, தம்பி அந்த பாசம் என்னைக்குமே இருக்கும். ஆ அவர் 5 ஷோவா மாத்தியிருக்காரு. சினிமா புரிஞ்சுகிட்டு, மக் அ சினிமால இருக்கிறவங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா சினிமால இருக்கிறதுனால, இந்த துறையில எவ்ளோ கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்டா தெரியுது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா, பாதியிலேயே நல்லா இல்லடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு, ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்ளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி. அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டவர் தான் முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாரு. 5 ஷோவா மாத்திருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி நாங்க வரவேற்கிறோம். ஒரு தாட். ஏன்னா, புரொடியூசர் சம்பாதிக்கணும். மெயினா சினிமா பொறுத்தவரைக்கும் புரொடியூசர்ஸ் நல்லா இருந்தா தான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க புரொடியூசர்ஸ் தான். வேற யாருமே கிடையாது. ஸோ புரொடியூசர்ஸ் இருந்தா தான், அதுவும் புரொடியூசர் சம்பாதிக்க முடிஞ்சா தான், அவங்களுக்கு லாபம் வந்தா தான் அடுத்த படத்த எடுப்பாரு. சினிமால மட்டும் அந்த காட்சிகள் 4 காட்சிகளா இருந்தது 5 காட்சிகளா குடுத்திருக்காரு. இது பல ஆண்டுகளாக சினிமால கேட்கப்பட்டிருந்தது. இந்த சினிமாக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நன்றி சொல்லணும் முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா, சினிமாலேருந்து வந்ததுனால சினிமாவுடைய பிரச்சனைகள், புரொடியூசர்ஸ் உடைய பிரச்சனைகள், புரொடியூசர் நல்லா இருந்தா தான் ஒரு சினிமா எடுக்க முடியும். நம்ம ஏன் ஒரு தயாரிப்பாளர் சொல்றோம்? அவர் தான் தயாரிக்கிறாரு, உருவாக்குறாரு ஒரு படத்த. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்ங்கிறது முறையில நிச்சயமாக முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஆ தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா இருக்கு. மத்தவங்க வருவாங்க, போவாங்க. ஆனா காசு போட்டு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும். அதுதான். மேம் மேம் நாளைக்கு விஜய் டெல்லி போறாரு. மோடியை மீட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அ அவர்கிட்ட தான் கேட்கணும். மேடம், எந்த ஆட்சி மாறினாலும் பெண் குழந்தைகள் அதான அந்த பாலியல் பலாத்காரம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு மேடம். அதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் அது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. உங்க ஆட்சியில நடக்குது, எங்க ஆட்சியில நடக்கல, இங்க நடக்குது, அங்க நடக்கல, இந்த கட்சி மாநிலத்தில நடக்குது, இந்த கட்சி அந்த மாநிலத்தில இருக்கு, அங்க நடக்குது. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்து நடக்கும்போது, அது ஒட்டுமொத்தமா அப்படிதான் பார்க்கணுமே தவிர, கட்சி ரீதியாக பிரிக்க பார்க்கக்கூடாது. இன்னொன்னு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது, வீட்ல இருக்கிறது பெற்றோர்களுக்கு தான் உண்மையிலே நம்ம ப்ளேம் பண்ணணும். ஏன்னா, எப்படி வளர்த்திருக்காங்க, எது பார்த்து வளர்ந்தாங்க, எந்த மைண்ட் செட்ல அவங்க இப்படி வளர்ந்தாங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி அவங்களுடைய குற்றம் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்டா, ரொம்ப கடுமையான தண்டனை. திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது. வாழ்நாள் பூரா நீ ஒண்ணு தூக்கு தண்டனை இருக்கணும், இல்ல வாழ்நாள் பூரா நீ ஜெயில்ல இருக்கணும். வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்தா தான் ஏன்னா இப்போ இருக்குது மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பயமே கிடையாது. சட்ட ஒழுங்குன்னு சொல்லும்போது அந்த பயமே கிடையாது. பயம் இல்லாத என்ன ஜுவனைல் ஒரு ரேப் கேஸ் இருக்கும்போது 18 வயசுலயே நான் வெளியில வந்துருவேன். ஏன்னா ஒரு குழந்தைனால 18 வயசுக்கு கீழ இருக்கிறதுனால என் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா, அந்த மைண்ட் செட்ல அவங்களுக்கு இருக்கு. மேடம் ஸோ அதுதான். ஜெயம் ரவி இன்டைரக்டா உங்கள விமர்சனம் ப்ளீஸ். பண்ணிருக்காரு. வேற வேலை இருக்கு. கேள்வி இருந்தா கேளுங்க. குமுளின்னு ஒரு ஹீரோயினுக்கு மறுபடியும் மார்ஃபிங் பண்ணி வீடியோ போட்டதா சொல்லி ஹைதராபாத்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஏன் அவங்க மார்ஃபிங் பண்ணி போடுற மாதிரியான ஹீரோயின்ஸை மார்ஃபிங் பண்ணி போடுற மாதிரி இல்ல அந்த யார் அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணிட்டு போடுறாங்களோ, அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் ஒரு மார்ஃபிங் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு அப்போ தெரியும் உங்களுக்கு. மேடம், இந்தியா முழுக்க காவியோட ஆதிக்கம் நிறைய பெருசாயிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் கூட 15 ஆண்டுகள் அப்புறம் வந்துட்டாங்க. அது தமிழ்நாட்டுல அது உங்க கேள்வியே தப்பா இருக்கு மீனாட்சி அவர்களே. ஆ, காவி அதிகம் இல்ல. ஆ. மக்களுடைய நம்பிக்கை பிரதமர் மோடி மேலயும், பாஜக மேலயும் அது சொல்லுங்க. சரி, அது தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் அந்த ஒரு சீட்லயே இருக்கு? தமிழ்நாட்டுல இப்ப தான் வரும். வரும். இதே நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல 2 சீட் தானே இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் 2 சீட்ல இருக்கு. மேடம், பெண் பிள்ளைய பறி கொடுத்தவங்க தாய்மார்களை
நீங்க பாத்தீங்க சோசியல் மீடியால வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கைட் பண்றாங்க இவங்க பண்ண தப்புனால. நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல எனக்கு. இல்ல மேடம், இறந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க இப்ப சோசியல் மீடியால. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தாயா? See, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து சோஷியல் மீடியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஏஐ இருக்கட்டும், இல்ல அந்த சயின்ஸ் வந்து தவறான வகையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். பட் நம்ம வந்து எது சரி எது தவறு அது பார்க்காம என் கையில ஒரு மொபைல் இருக்கு, நான் என்ன வேணாலும் பயன்படுத்துவேன். ஒரு ஏஐ ஜெனரேட்டர் ஃபிகர் கிரியேட் பண்ணுவேன், டீப் ஃபேக் கிரியேட் பண்ணுவேன். யார் பத்தி என் முகம் தெரியல, யார் பத்தி வேணாலும் எது வேணாலும் சொல்லுவேன். டிவி முன்னாடி உட்காந்துட்டு 2000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதனால தான் நான் வாய்க்கு வந்தபடி பேசுவேன். யார் இப்படி எல்லாம் பண்றாங்களோ, இன்க்ளூடிங் பல யூடியூபர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ என் புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைனா ஏதோ இவன் நடுவுல உட்காந்துட்டு நான் கண்ணால பார்த்து நான் பேசிட்டு இருக்கான். தயவு செஞ்சு உங்க வீட்லயே நீயும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, உன் வீட்ல ஒரு மனைவி இருக்கா, உனக்கு தங்கச்சி அக்கா பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள பத்தி ஒரு தடவை பேசி பாருங்களேன், எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியட்டும். ஆராசா மாதிரி அப்புறம் மறுபடியும் பெண்ணை பற்றி நான் டோட்டல் அரசியலே வேண்டாம் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் இப்படி சுத்தி பிடிச்சாலும் அரசியலுக்கு தான் வருவீங்க. ஆனா கடைசியா ஒரு கேள்வி, டிக்கெட் விலையை அதிகரிக்கணும், 450 ரூபா 300 ரூபா வைக்கணும். ஐயோ மீனாட்சி சார், நல்லது கேளுங்க மீனாட்சி சார். நம்ம வந்து நீங்க படத்தை பத்தி ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? மீனாட்சி சார், நம்ம வந்து சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம். நல்ல ஹாப்பி சினிமா பத்தி பேசுவோமே. கருப்பு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகே. அந்த மாதிரி நல்ல படங்கள் ஓடணும். சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். கருப்புக்கு வந்து சூர்யா அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்படி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். நல்லா இருக்குல்ல, சினிமா நல்லா இருக்கணும். சினிமா இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அது பேசுவோம். ஓகே. தேங்க்யூ.